மலம் பேராயிரம் பரவி வானூர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயள தின் சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாடுதிரு ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமாசனானுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வ வழங்கின மாதவ சிவஞான சுவாமியுள்ள திருவடிகளுக்கும் என்னை நெறியில் ஈடுபடுத்தி ஆண்டவர்களும் இந்த குருநாதர் சாத் தங்கோல் சுவாமியுள்ள திருவடிகளுக்கும் மனமொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இங்கே எழுந்தருளி இருக்கின்ற சிவனைய செல்வர்கள் உங்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மோடு இருக்கின்ற ஓதுவாமூர்த்திகள் சார்பாகவும் உங்கள் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன். இன்றைக்கு திருவாசக நிகழ்வு நேற்று இரவு நான் ஓதுவாமூர்த்திகளோட ஒரு விண்ணப்பம் வச்சேன். அதாவது ஒரு பதிகம் ஓதுவாமூர்த்திகள் சிறப்பாக பாட நான் கொஞ்சம் தட்டு மாதிரி பொருள் சொல்ல அப்படி அதை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஐயாவிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சேன். வளருகின்றவர்களை எல்லாம் வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு அன்பினால் என் மேலே உள்ள கருணையினை சரி அப்போ செய்யலாமே அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னாங்க. அப்புறம் என்ன பதிகங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டபோது அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பிடித்த பத்து வச்சுக்கங்கன்னாங்க. அதனால் அது பிடித்த பத்தாகவே அமைஞ்சு போச்சு. 37வது பதிகமாக அமைந்துட்டுருக்கின்ற பிடித்த பத்து. இந்த பிடித்த பத்துங்கிற தலைப்பு என்னன்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவார். சிக்கன பிடித்தேன் எங்களந்தெழுவதனையே சிக்கன பிடித்தேன் எங்களந்தனால பிடித்தல் என்பது மகுடமாக வருதலின் பிடித்த பத்தாம்னு எழுதிட்டு போனாங்க. ஏன்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் என்னங்கிறதுக்கு நூல்களில் உரை காட்டினாங்க. இது எப்படின்னா சுவாமி மாணிக்கவாச சுவாமிகள் ஒவ்வொரு பாட்டிலையுமே சிக்கனை பிடித்தேன்னு சொன்னாலும் அதுலேருந்து அப்படி தலைப்பு அதுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி போற்றி போற்றின்னு சொல்லிட்டே இருந்தார். அதனால் போற்றி திரு அகவல்னு தலைப்பு அமைஞ்சது. அந்த மாதிரி சில தலைப்புகள் அவர் சொல்லுகின்ற வார்த்தையில் இருந்து இது ஏன்னா பின்னாடி யாரோ கூட வச்சுருக்கலாம்னு தான் சொல்கிறாங்க இந்த தலைப்புகள் எல்லாம். அந்த தலைப்புக்கு பின்னாடி ஒரு சிலர் உரையாகவும் அமைச்சாங்க. அதில் பிடித்த பத்து என்பதற்கு சொல்லும் பொழுது முக்தி கலப்பு உரைத்தல்னாங்க. நம்ம ஏற்கனவே நேற்று வினையெல்லாம் நீங்கியாச்சா, அதனால் முக்தி தான். அதனால் அதை இன்றைக்கி மாணிக்கவாசர் நமக்கு அந்த முக்தியை தருவதாக அமைத்திருக்கின்றார். இது திருத்தோணிபுரத்திலே அருளியது, சிறுகாழியில். தனமணி தேசியர் உரையில் என்ன சொல்கிறார், திருத்தோணிபுரத்தில் இருந்து கொண்டு சிதம்பரத்தை நினைத்து பாடியதுன்னு எழுதுகிறார். பாடின இடம் திருத்தோணிபுரம். ஆனால் நினச்சி பாடினதெல்லாம் காலத்திலிருந்து கைலாயத்தை பாடலையா, அதுபோல் திருத்தோணிபுரம்னா சிறுகாழி ஞானசம்பந்தருடைய அவதாரத்தலம் எல்லாரும் தெரியும். சிறுகாழியில் இருந்து தான் பாடுறாரு. ஆனால் பாடுறது தில்லையை நினச்சி கொண்டே பாடுறாரு. ஏன்னா இது அப்போ எப்போ பாடியிருக்கணும்னா திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டுட்டு பின்னர் தில்லைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு பதியாக பார்த்துக்கிட்டே வராரு. அப்போ தில்லையை நோக்கி வரும் பொழுது பாடியிருக்க வேண்டியதாக இருக்கணும், அப்படி தான் தோணுது. ஏன்னா இங்கேருந்து தில்லையை பாடுறார். அப்படியான ஒரு அமைப்பு, 10 பாடல்கள் கொண்ட ஒரு அமைப்பு. முக்தி கலப்பு உரைத்தல் என்று சொல்லி இந்த இறை இன்பம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை வேறற நாம் கலந்து விடுதல் என்பதுதான் முக்தி. அந்த முக்தியை சொல்லக்கூடிய பதிகம் இது. அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு திருவாசகம். எல்லா பதிகமும் சிறப்பு தான்.
சர்க்கரையில் எந்த பகுதி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும், எல்லா பகுதியும் இனிப்பு தான். அது மாதிரி திருவாசகத்தில் இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு எல்லாம் வந்து சிறப்பு தான் இல்லைங்களா. நம்ம மூர்த்திகள் எது பண்ணாலும் சிறப்பு தான். காலையில் அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து எந்த பாட்டு ரொம்ப நல்லா பாண்டிங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா காலையில்? இல்லை. அதுபோல் ஏன்னா வந்து அவர்களெல்லாம் அந்த திருமுறையை பாடக்கூடிய ஒரு பெரிய புண்ணியம் பெற்றவர்கள். அதனால் அந்த திருமுறைக்கே உள்ள சிறப்பு அது, யார் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த சிறப்பு. அதனால் அதை வந்து முக்தி கலப்பு உரைத்தல் என்று சொல்லி முக்தி இன்பத்தை பேசுகின்ற பதிகம். ஏன்னா முக்தி இன்பம் அப்படின்னு சொன்னால் இந்த சீவன் முத்தர்களாக அன்னைக்கே போசையா கேட்டாங்க, சீவன் முத்தர்கள்லாம் என்னன்னாங்க, இங்கே இருந்து கொண்டே முக்தியை அனுபவிப்பவர்கள். அப்போ இங்கே இருந்து கொண்டு முக்தியை அனுபவிப்பார்கள். எப்படி இருப்பார்கள்னாரு, சுவாமி திருவடியை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள். அப்போ அவங்க எதை சிக்கனை பிடிச்சிருப்பாங்கன்னாரு, சுவாமி சிக்கனை பிடிச்சிருப்பாங்க. அவங்க சுவாமி சிக்கனை பிடிச்சவங்கலாம் முக்தி பெற்றவர்கள் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற நினைப்புக்கு இடமே இல்லாமல் நம் செயல் அற்றி இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற திருவுந்தியார் சாத்திரம். அப்படி எல்லாமே சுவாமி அப்படின்னு வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க, எப்பவுமே இன்பமாக தான் இருப்பாங்க. சைவசிதாந்தம் சொல்ல, ஏன்னா எல்லாருக்கும் சைவசிதாந்தம் நல்லா தெரியும். உயிர்களுடைய குணமே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது. அதனால் சிவத்தை சார்ந்த உயிர்கள் எப்படி இருக்கும்னா சிவமாம் தன்மை பெற்று தான் இருக்கும். அப்போ சிவனுக்குன்னு உரித்தான இலக்கணம் தான் இந்த அடியார்களுக்கும் அந்த ஆன்மாக்களுக்கும் பொருந்தி இருக்கும். சிவனுடைய எண்குணத்தில் ஒரு குணமே வந்து இன்பமே வடிவானவன். அதனால் சிவத்தை சார்ந்த உயிர்கள் எப்படி இருப்பார்கள்னா இன்பமே வடிவான உயிர்களாகத்தான் இருப்பார். இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே சுவாமி சொல்கிறார் இதில் கழுக்குன்ற பதிகத்தில் இல்லைங்களா. அதனால் வந்து இந்த அடியார்கள் அல்லது இந்த ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்க, சுவாமியை சார்ந்தே நிற்கிறாங்க. சுவாமியை சார்ந்திருந்தாலும் சுவாமியினுடைய தன்மை தான் அவர் பெறுவார். முக்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருமண்ணம் சித்தமலம் அறிவித்து, நம்ம நாளைக்கு பேச போகிறோம் அந்த ஆணவமலத்தை, அது இன்றைக்கி அறுத்துட்டார் அவர். சித்தமலம் அறிவித்து அப்போ என்ன சிவமாக்கினார், சிவமாக்கி என ஆண்ட அப்படின்னு சொல்கிறார். அந்த சிவமாம் தன்மையை இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போனால் சத்தோடு கூடி சத்தாயம் நிற்றல் ஆன்மான் அதுக்கு சொல்கிறார். சத்துனா இறைவன் என்றும் உள்ள பொருள், அறிவு பொருள். இந்த உலகம் வந்து அசத்து, உயிர் வந்து சத்த அசத்தான்னு ஒரு கேள்வி. அதுக்கு சுவாமி பாஷ்யத்தில் எழுதுறாரு, சதசத்துன்னு எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சத்தோடும் தொடர்புடைய பொருள், அசத்தோடும் தொடர்புடைய பொருள். ஒரு காலத்தில் அசத்தோடு தொடர்பில் இருந்தால் கேவல நிலையில் இருந்தது, முந்தா நாள் பேசணும். இப்போ சகல நிலையிலேருந்து எங்கே போகிறோம், சுத்த நிலைக்கு போகும்போது சுவாமி மட்டும்தான் தொடர்பாக இருக்க போகுது, அது சுத்த நிலைக்கு போகுது, அது சத்து பொருள். அப்போ சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடி அசத்தாயும் நிற்றலின் அதற்கு சதசத்துன்னு பெயர்னார். அப்போ இந்த உயிரானது சத்து பொருளோடு தொடர்புடையதுனாலே சிவமாம் தன்மை பெற்றிருக்கோம். அந்த சிவமாம் தன்மை பெறுதல் தான் முக்தி கலப்பு உரைத்தல். உண்மையாக சொல்லப்போனால் இது நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறது எல்லோரும் இந்த தன்மையில் தான் போகணும். நான் வரும்பொழுது எங்கே ஆரம்பித்தோன்னா கேவல நிலையில் ஆரம்பித்தோம். 5 நாளில் எல்லாருக்கும் முக்தி. நேற்றே வந்துட்டு தானே. இப்போ இந்த கோர்ஸ்லாம் நடத்துகிறான்ல 3 நாளில் கிராஷ் கோர்ஸ் அப்படிலாம் நடத்துகிறான்ல. ஏன்னா எல்லாமே அவசரம் தான். சாப்பாடே பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கணும், அது வேறு விஷயம் வந்து இல்லைங்களா. ஏன்னா இப்போ எல்லாமே அவசரமான யுகம். அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு திருமணி சொல்லி தரீங்களா, 3 மாதம் அப்படி சொல்லி தர முடியுமா உங்களுக்கு அப்படின்னு அவங்க மனசுல நொந்துக்கிறாங்க. 5 வருஷம் படித்தோம் இல்லைங்களா. அதுவும் குருகுலம் மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 5 வருஷம் படித்ததை 3 மாதமோ படிக்கணுமா. அது எப்படின்னா சனி ஞாயிறு மட்டும் வருவானா வந்து அதில் அப்படி படிக்கணும்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ விருப்பம் மக்கள் வந்து எல்லாமே எல்லா அவசரத்தில் நம்மளும் ஆகினால் அதுக்கு தக்கன ஆகிட்டோம். 5 நாளில் முக்தி என்போம் ரிஷிகேஷுவா வந்து அடுத்த முறை வந்து அம்மா எங்கே அடுத்த முறை அந்த மாதிரி நீங்கள் கூப்பிடுங்க, நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா. கண்ணப்பனா எனக்கு 6 நாள் ஆச்சு, நமக்கு 5 நாளில் முக்தி போடு வந்து அப்படின்னா மக்கள் ரொம்ப பாஞ்சு வருவாங்க வந்து. என்னங்க இமயமலை பக்கத்தில் வந்தாச்சு இல்லை, அதான் பக்கத்தில் வந்தாச்சு இல்லை. நம்ம அன்றைக்கி 4வது நாள் நாளைக்கு அங்கே போயிடலாம், 5 நாள் அதான் கணக்கு போட்டுறோம். அதனால் வந்து ஆனால் 5 பிடிச்சிக்கிட்டா முக்தி தான். என்னங்க எல்லாமே அதுக்குள்ளே தானே, எல்லாமே அதுக்குள்ளே தான். அதனால் அந்த 5 நம்ம வந்து பிடிச்சிக்கிறோம்.
ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கன இருக்கேன். சுட்டறுத்தல்ல இல்லைங்களா? தனியனேன் பெரும்பிறவி பௌவத்து எவ்வத் தடந்திரையால் ஏற்றுண்டு பற்றொன்றின்றி கனியை நேர்தோர் வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுறாவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமார் என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் மில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கன இருக்கேன். அதனால் அஞ்செழுத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா அங்கே தான் காலை கூட ஐயா சொன்னாங்க, விண்ணுறு அடிக்க விரைகில் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். அதனால் என்னமோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிறோம், அதெல்லாம் நாவால் சொல்கிற அளவுக்காக தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? எங்கேயோ கலிஃபோர்னியாவில் பிறந்து டாலரால் சம்பளம் வாங்கியிருந்தாலும் நமச்சிவாய் தெரிஞ்சிருக்குமா என்ன? இல்லையே. அதனால் சுவாமி நம்ம இந்த மாதிரி கருணையோடு நம்மளை இங்கே வச்சுருக்கிறான். அம்மா மூலமாக நம்மளை அதெல்லாம் சொல்ல வைக்கிறான் இங்கே கொண்டாந்து. ஆமாம் ஆமாம், இல்லை வந்துட்டாங்க, வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா கிளாஸுக்கு ஆப்சண்ட் இல்லை, வெளியே உட்காந்து யாரெல்லாம் ரைட் டைமுக்கு வரான்னு நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை என் பேர் எனக்கு கொஞ்சம் ரேட்டில் தான் இருக்குது நம்ம பேர். ஆமாம், இல்லை அது வேண்டாம். என்ன எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நல்ல வேலை. பாதி பேர் இல்லைண்ணே, பார்த்தீங்களா? அதுதான். அதனால் அந்த பிடித்த பத்தை இன்றைக்கி எங்களுடைய எண்ணம் ஐயா அவர்களுக்கே உரித்தான தேனினும் இனிமையான குரலிலே அந்த திருவாசகத்தேன் பதிகங்களை அவர்கள் ஒவ்வொரு பாடலாக பாட அதனுடைய பொருளை ரெண்டு பேரும் சேர்ந்து சிந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் அதை எல்லோரும் தயவு கூர்ந்து என்ன சரி அவர்களே பொருள் சொல்லட்டும்பியா, நான் பொருள் சொன்னீங்கன்னா சிரிப்பை பாருங்க எங்க அந்த. அதனால் ஐயா அவர்கள் இப்பொழுது அந்த முதல் பாடலை பாடுவார்கள். உம்பர்கட்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பன பழுத்த வம்பன பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தேயே உம்பர்கட்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பன பழுத்து எல் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே இனியே ஏ உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்தையேர்ந்தன. கும்பர்னா தேவர்கள் அர்த்தம். உம்பர்களுக்கு அரசே, நமக்கெல்லாம் ஏற்கனவே அவன் தான் அரசன், தேவர்களுக்கும் அவன் தான் அரசன். உம்பர்களுக்கு அரசே ஒளிவு அற நிறைந்த யோகமே அப்படின்னார். ஒளிவர நிறைந்தன்னா எந்த இடமும் விடாது, ஏதாவது ஒரு ஒளிவுன்னா கொஞ்சம் விட்டு போன மாதிரி இல்லை, ஒளிவர யாண்டும் வியாபகமாக இருப்பவன் சுவாமி. இந்த உலகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்கிறான், எல்லா பொருளோடும் கலந்தும் இருக்கிறான். அதுதான் அவனுடைய பொது இயல்பும். அதுதான்
முன்னாடியே வந்து கோயில் திருப்பதியில் சொல்லுவார், ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே என்பர். ஒன்றும் நீ அல்லை, அது அவனுடைய சிறப்பியல்பு. அன்றி ஒன்றில்லை என்பர், நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. சுவாமி இல்லாத இடவுமே எதுவுமே இல்லை. தனமணி தேசியர் கூட வேடிக்கை எழுதுவார். இந்த இடத்துல யோகம் அப்படிங்கிறத நம்ம அன்றாட வழக்கில் சொல்லும் பார்த்தீங்களா, அவனுக்கு நல்ல யோகம் சார், லாட்டரியில் சீட்டு அடிச்சது யோகம் அப்படிங்க பாருங்க. அந்த மாதிரி சுவாமி யோகமா நம்ம உயிர்களுக்கெல்லாம். ஆனால் எப்படி இருக்கிறான், எப்பவுமோ ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறான் இல்லையா, முழுமையாக இருக்கிற யோகம் நமக்கு. அது நம்ம வாழ்க்கையில் கூட இருக்கிறான், எல்லா தருணங்கள்லையும் கூட இருக்கிறான். கேவல நிலையிலே கூட அவன் கூட தான் இருந்தான், நாம் அனுபவிக்காமல் இருந்தான், அவ்வளோதான். இன்றைக்கும் அவன் நம்ம கூட தான் இருக்கிறான். சுவாமியை நம்ம தான் சில நேரங்கள் ஆணவமலத்தினுடைய சார்பினாலே சுவாமி அறியாமல் இருக்கிற ஒளியே சுவாமி நம்ம கூட தான் கருணையோடு இருந்திருக்கான். அதான் ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்தையன் தனக்குன்னார். ஊத்தையன்னா, ஊத்தைனா அழுக்குன்னு அர்த்தம், பொருள். நம்மகிட்ட என்ன அழுக்கு இருக்குன்னாரு, நம்ம உடம்பே அழுக்குதான்னார். ஊத்தையன்கிறது இந்த இடத்துல நம்முடைய உடல் வந்து என்ன பின்னாடி ஒரு இடத்துல இதை சொல்லுவார், இந்த உடலை வந்து சொல்லுவார். ஏன்னா அதைத்தானே நம்ம தூக்கிட்டு இந்த பிறவியில், ரெண்டாவது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வேற இருக்கிறோமே அப்படின்னு வந்து அந்த உடம்பு வந்து அழுக்குதாம்பர். அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பாலது ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால்கொள் ஒரு அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன் வலிக்கு வேளினும் திருப்பெயர் அல்லால் அரியன் மறுமாற்றம் ஒழுக்கை என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் ஒரு இல்லையா, திருவொற்றியூர் சுந்தரர். அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன். இவரே பின்னாடி புன்புலால் யாக்கை புரைபுரை கணியம்பர். திருவாசகத்தில் சிவபுராணத்திலே சொல்லார், இந்த உடம்பை வந்து புறந்தோல் போர்த்து எங்கும் நல்லதா மூடி இல்லை, புழுகளுக்கு மூடி. நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் அவ்வளோதான். அதனால் வந்து வெளியே ஒரு தோலைகளை போட்டு ஒரு மாதிரி ஷோ பண்ணி விட்டான், ஆனால் நல்லா இருக்க மாதிரி வந்து இல்லைங்களா. நான் கூட வேடிக்கையாக நினைப்பேன், நம்ம வீடுகளில் என்ன பெரிய பங்களாவா, ஒரு 3-4 ரூம் தான் இருக்கும். அதில் அங்கன பொருள் கிடக்கும், கலட்டின சட்டம் கிடக்கும், ஸ்கூல்லேருந்து போட்டு வந்த பேக் அங்கே கிடக்கும், இப்படி தான் இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு வரதுன்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி தான் மேக்கப் ஆகிருக்கு. நான் எங்கள் வீட்டில் மட்டும்தான் நினச்சேன். இல்லை, உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு ஒரு ரூமில் போட்டுட்டு மேலே ஒரு பெட்ஷீட் அப்படி அழகாக மேலே போட்டு வச்சுருவாங்க. அதை பார்த்தாலே அழகாக இருக்கும். பெட்ஷீட்டை கையில் எடுத்தோன்னா கிழிஞ்சுதுன்னு அர்த்தம், அவ்வளோவும். அதனால் நம்ம வீட்டு குழந்தை வேறு அந்த பெட்ஷீட் பக்கத்தே இப்போ இங்கே பதட்டமாகவே இருக்கும், இந்த பக்கம் வராங்கணும் அவனை. ஆனால் அவன் போய் அதை இழுத்து விட்டான்னா வேஷம் கலைஞ்சதுன்னு அர்த்தம். அதனால் வந்து ஆனால் என்ன பண்ண, அதனால் நான் அதை படிக்கும் பொழுது அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது சிவபுராணம் தான் ஞாபகம் வருது. புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, அதானே இங்கே பண்ணி வச்சுருக்கிறான் இல்லைங்களா. உள்ளே இருக்கிறது ஒன்றும் இது இல்லை, ஆனால் வெளியே நல்ல ஒரு இதை கொடுத்து பண்ணி வச்சான். அப்போ இந்த உடலுக்கு மரியாதை வந்து அவ்வளோதான். அதான் சொல்கிறாரு வந்து, ஊத்தையேன் தனக்கு வம்பன பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வீர வாழ்வித்த மருந்தேனர். வம்பன பழுத்துங்கிற தண்டபணி அருமையாக எழுதுறாரு அந்த இடத்த. வம்பன பழுத்துன்னா, ஒரு பழம் பழுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. இப்போ மாம்பழம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் மே மாதம் வரும், சித்திரை மாதம் வந்து தான் மாம்பழம் பழுக்கும். நீங்கள் எங்கேயாவது வந்து ஆவணி மாதம் மாம்பழம் பழுக்க பாருங்கள், பழுக்காது, வராது. பொதுவாக பலாப்பழம்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு சீசன் இருக்குது. அதே மாதிரி உயிரை ஆட்கொள்ளணும்னா எப்படி அந்த சீசன் வந்தால் தான் அது பண்ணுமே, அதே மாதிரி இந்த உயிருக்கும் இருவனை பூ மலபாரி பாகன் வந்தால் தான் ஆட்கொள்வானா. சீசன் மாதிரியும் ஒரு பழம் பழுக்கிற மாதிரி அதெல்லாம் வராமலும் என்னை ஆட்கொண்டாம அப்படின்னு உருகிறார். வம்பன பழுத்துன்னு எப்படி அந்த காலம் வந்து அதற்கு உரிய காலம் இல்லாத பொழுதும் ஏதாவது பழுத்தா எப்படி ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்களோ, அதுபோல பக்குவம் வந்த பின்னர் தான் ஆட்கொள்வான் என்பது நேரியாக இருக்க, அடியனை பக்குவம் வராமலே அவன் என்னை ஆட்கொண்டுட்டான். வம்பன பழுத்து என் குடி முழுது ஆண்டனர். என்ன இவரை ஆண்டார்னா அந்த குடி முழுது ஆண்டு வாழ்வற அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வாழ்வு போதுமான அளவு. நீங்கள் இந்த வாழ்வற அப்படின்னா, அதாவது அந்த செய்தியை சொல்கிறது எப்படின்னா, ஒரு பாசிட்டிவாக சொல்கிறது. நல்ல வாழ்வு. சரிப்போ யாரே ஒருத்தர் இறந்து போனாங்கன்னு வச்சுக்கிங்களேன்,
அவங்கள என்ன சொல்லுவோம், சார் ஒரு நல்ல வாழ்வு சார், நல்லா வாழ்ந்த ஒன்றும் குறைவில்லை, 85 வயசு இருந்தார், 4 தடவை காசி பார்த்தாச்சு, பேரம்பத்தியம் பண்ணாச்சு, சாதாபிஷேகம் பார்த்தாச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை, அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஜாம்னு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு அவங்கள என்ன சொல்கிறோம், அதாவது இறந்து விட்டாருங்கிற ஒரு செய்தியை, ஆனால் இப்போ எப்படி வருது, அங்கே நல்ல அருமையான ஒரு சிரமப்படலை, படுக்கலை, தாத்தா ராத்திரி தூங்கினார், காலைல போயிட்டார், யாருக்கும் இல்லை, ஒன்றும் ஒரு குறைவும் இல்லை, பேரம்பத்திலாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறோம், அதுபோக 4 வீடு வேறு வச்சுட்டு போயிருக்காரு, அப்போ தான் தாத்தாக்கு மரியாதை வந்து. அதனால் வாழ்வர அதை மாதிரி எனக்கு இதெல்லாம் இங்கே கொடுத்து, ஏன்னா மந்திரி பதவி வரையும் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவேன். இப்போ ஒரு வாழ்வர வாழ்வித்த மருந்துனா, இந்த இடத்துல வாழ்வித்த மருந்துன்னா என்ன, இப்போ இங்கே இல்லை, முக்தி இன்பத்தை கொண்டு வர அந்த மருந்து. இங்கே வாழ்வர வாழ வச்சுட்டு அர்த்தத்தில் எங்கே கூட்டு போனான்னாரு முக்தி இன்பம்னா, அது செய்யக்கூடிய மருந்துன்னாரு. ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தடையாக ஒரு நோய் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் பிறவி நோய். பிறவிங்கிற நோய் நீங்கினா தான் முக்திங்கிற அந்த தீர்வு கிடைக்கும். அப்போ ஒரு நோய் நீங்கணும்னா அதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாகணும். அதுக்கு என்ன மருந்துன்னாரு, அவன் தான் மருந்து. தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை, இல்லைங்களா, மந்திரமும் மருந்தும் ஆகி, யார், அவன் தானே, புள்ளிருக்கோளூர் தேவாரத்தில். அதனால் அவன் தான் மருந்து. திருநெல்வேலி பற்றி ஆரம்பமே இப்படி தான் சொல்லுவார், மருந்தவை மந்திரம். எனக்கு வேறு ஓதாமரத்தில் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லவே பயமாகவும் இருக்குது. யார் இல்லைன்னு நான் தமிழ் இலக்கணம் நல்லா பேசுவேன், உங்களுக்கு தமிழ் தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நல்ல ஹிந்தி பேசுவேன். இப்போ இந்த ஆட்டோக்காரன்ட்டு அந்த குளிக்க போகிறதுக்கு சொல்லி ஆட்டோ அமர்த்த முடியல, பேன்னு அவன் என்னடா நீ குளிக்கணும் உள்ளே போய் குளிங்க, நான் கங்கா கங்கா அப்படி அவனுக்கு புரியவே இல்லை. ஆசிரமத்துக்குள்ளே வந்து வெளியே வந்து ஏன் குளிக்கணுங்க, உள்ளே போய் குளிடா, பாத்ரூம் போலாங்க, கங்கா போ அங்கே போய் குளிங்கிறான் ஆட்டோவில் அவன்கிட்ட ஹிந்தியில். ஆமாம் ஏன்னா ஆட்டோவில் அப்படி போனோம் அப்படின்ட்டு, ஏன்னா இங்கே போய் நடந்து போய் குளிச்சிடுவோம்ல, அதனால் ஹிந்தியில் அப்படின்னு. அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணுமேன்ட்டு யாரோ சொன்னாங்க, ஐயா தான் சொன்னாப்புல பின்னாடி இருந்து, ஐயா உங்களுக்கு நல்ல ஹிந்தி தெரியும், என்ன மாட்டி விட்டாப்புல பின்னாடி இருந்துட்டு, அது என்ன ஆசிரமியா, சிவானந்த ஆசிரமம், சிவானந்த ஆசிரமம்னு சொல்லுங்கள், அதுக்கு எதிர்த்தால தான்டாங்க. அதனால் சிவானந்த ஆசிரமம், சிவானந்த கோயிங் ஆப்போசிட் ஜம்பிங், அவனுக்கு ஹிந்தியில் அங்கே போய் அதுக்கு நேரம் எதிர்த்தால. ஆமாம் வேறு வழியிலலாம் ஏன்னா அது ஹிந்தியில் ஜம்ப் பண்ண முடியல, ஏற்கனவே அங்கே ஜம்ப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் எதுக்கு சொல்லுறேன்னா, ஊரில் நல்ல ஹிந்தி பேசுவேன் அப்படின்னா, ஹிந்தி தெரியாதவங்கள்ட்ட ஹிந்தி பேசுவேன். அதை மாதிரி இப்போ மூர்த்திகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் நல்லா பாடுவேன். ஆனால் இப்போ மூர்த்திகள் வந்த உடனே பாட்டெலாம் பயமாக இருக்குது. இப்போ திருநெல்வேலி பற்றி ஆரம்பமே சொல்கிறார், மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய்ய நெஞ்சமேனர். அந்த அருந்துயர் கெடுதல் அப்படிங்கிறது பிறவித்துயர், அருந்துயர்ங்கிறது பிறவித்துயர். அது நீங்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருவள்ளுவர். அதனால் அந்த பிறவி நீங்கள் அதை அவன் செஞ்சு வச்சானார், வாழ்வர வாழ்வித்த மருந்தே. ஏன்னா முதலே சொன்ன தலைப்பு முக்தி கலப்புரைத்தல் தலைப்பே. ஆனால் அந்த முக்தி இன்பத்தை தான் சொல்கிறார், வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே. செம்பொருள்னா செம்மையான பொருள்னு அர்த்தம், செம்மைனா சிறப்புடையன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பொருள்கள் கூட நமக்கு தெரியும், எல்லா பொருள்களிலும் சிறப்பான பொருள் யாருன்னா சாமி தான். அதான் செம்பொருள் துணிவே சீருடை கடலே. சீர்னா பெருமைக்குரியது, பெருமானுடைய திருவடிகள் பெருமைக்குரியது. என்ன பெருமைன்னாரு, அனைத்து உயிர்களுக்கும் இடம் கொடுத்து நிற்கக்கூடிய பெருமையுடைய திருவடி அது. அந்த பாட்டில் கூட அதான் சொன்னேன், முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை. மல்லல் கரைன்னா அவனுடைய திருவடின்னு அர்த்தம். மல்லல்னா வளமைன்னு அர்த்தம். தொல்காப்பி சூத்திரம் மல்லல் வளனே சூத்திரம். மல்லல்னா வளமைன்னு அர்த்தம். அந்த வளமையான திருவடின்னு என்ன அர்த்தம், அனைத்து உயிர்களுக்கும், அனைத்து உயிருக்கும் அருள் தாங்கி. அங்கே பெரிய புராணத்தில் எல்லா உயிர்களும் தன்னுடைய திருவடி அடங்குவதற்கு இடம் கொடுத்து நிற்கின்ற அளவிற்கு பெருமை மிகு திருவடி. 2 வகையில் பெருமை. ஒன்று, எல்லா உயிர்களையும் அங்கு தன்னுடைய திருவடியிலே தாங்கும் அளவிற்கு அதனுடைய பெருமை, ஏன்னா அவ்வளோ உயிர்களுக்கு இடம் கொடுத்து நிற்குது, அது வல்லமை. இன்னொன்று, எல்லா உயிர்களையும் தன் திருவடிகளை கொண்டு சேர்க்கின்ற கருணை. 2 வகையில் அது பெருமை உடையது.
ஒன்று வந்து அது வந்து எல்லாருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, இன்னொன்று எல்லாருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய கருணையும் இருக்கிறது. அதுதான் வந்து சீருடை கடலே செல்வமே. செல்வம்னாலே சுவாமி தான் இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்தில் செல்வம்னா என்னெல்லாமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். திருவள்ளுவர் கூட செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னர். செல்வம் அப்படின்னாலே வந்து சுவாமி தான். ஐயா கூட காலையில் நேற்று கூட பாடிட்டு கற்றாங்கொரி அம்பையில் செல்வன் கடலேத்தும் செல்வமே. எது செல்வம்னா ஞானசம்பந்தர் உடனே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். ஏன்னா எது செல்வம்னே தெரியாமல் இருக்கிறோம். அதுதான் செல்வம். செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையார் அகலாத செம்பற்சோறு சுவாமி இல்லைங்களா? வாராத செல்வம் வருவிப்பானையினர் அப்புறம் சுவாமி. ஏன்னா செல்வம்னாலே சுவாமி தான், பேர்பட்ட செல்வம் அது. அதனால் செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கனை பிடித்தேன். திருவாசகம்லாங்கிறதுக்காக பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன். எம்பொருட்டு உன்னை சிக்கன். அதில் கூட பாருங்க, அங்கே ஒரு ஒரு பன்மையில் ஒரு வார்த்தை போட்டார், எம்பொருட்டுன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்மை மாறி அடியார்கள் பொருட்டுன்னு அர்த்தம். எல்லாருக்காகும் என் பொருட்டுன்னா சரி பாருங்க சார், அந்த ஆள் மட்டும் போய் பிடிச்சி முக்தி வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ஆயிரும். அப்படி இல்லை. மாணிக்கவாசகர்னால எப்படி கேட்டார் பாருங்க, எம்பொருட்டுன்னார். சோபசாரத்தில் முதல் பாட்டில் சொல்லுவார், சித்திதருநாதன் தென்கமலை வாழ்நாதன் முக்தி பெருநாதன் நம் குருநாதன். எங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி வரவெளியாக குருஞான சம்பந்தருக்கு மாணாக்கர்களாக வரக்கூடிய எல்லாருக்குமே குருநாதன் கமல ஞானப்பிரகாசர். அதனால் எப்படி ஒரு பரந்த உள்ளம் பாருங்க. முக்தி பெருநாதன் நம் குருநாதன் கொண்டு முடிப்பார். அதை வந்து ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே கமல ஞானப்பிரகாசர் தான் குருநாதன். அப்படி கொண்டு, ஏன்னா எல்லாரும் நம்ம நம்ம குருஞான சம்பந்தர் குருநாதன் பார்க்குறோம். குருஞான சம்பந்தருக்கு குருநாதர் கமல ஞானப்பிரகாசர். அதனால் எல்லாருக்கும் குருநாதன். அதுதான் இந்த அருளாளருடைய கருணை. எல்லாரும் முக்தி இன்பத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி கருணை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன்னர். அந்த சிக்கன பிடித்தேன் எல்லா வரையிலையும் வரப்போது. உன்னை பிடித்தேன்கிறது வேற, உன்னை சிக்கன பிடித்தேன்கிறது வேற. ஏன்னா உன்னை பிடித்தேன் அப்படிங்கிறது என்னென்னா வேற ஒன்றும் கிடைக்கல, உன்னை பிடிச்சேன்னு அர்த்தம். சிக்கனை பிடித்தேன்னா வேறு துணை வேண்டாம்னு பிடிச்சேன்னு அர்த்தம். ஆமாம். இனி என்னே உய்யுமார் என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து நிற்கின்றேனை சொல்லலை, அஞ்செழுத்தின் புனை பிடித்து மிதக்கின்றேனை சொல்லலை, அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனைனர். அப்படின்னா அதுதான் கதின்னு இருக்கிறது, வேற எந்த இதுவும் இல்லை. பற்று நான் மற்றிலேன் கண்டாய் அப்படி தானே சொல்கிறாரு இல்லைங்களா? வாழாப்பத்தில் அப்படி தானே சொல்கிறாரு. வேற பற்றே எனக்கு இல்லை, ஒரே பற்று தான். என்னென்னா சுவாமி தானே. அதுதான் சிக்கனை பிடிக்கிறது. சுவாமியை தவிர வேறு யாரையும் நம்புறதில்லை. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். அப்படி அதுதான் அந்த பிடிப்பு. வேற யாரையுமே வந்துடல. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது இல்லைங்களா? அதுதான் அந்த பிடிப்பு வந்து. அதை சொல்றார், எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியனர். அவன் எங்கே எழுந்து அருள முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு குறிப்பு. ஏன்னா நாங்கள் உன்னை பிடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு அருளாமனு எங்கே போடுவேன்? காலையில் மட்டும் மத்தியானம் எங்கிட்ட பாடாமல் நீங்கள் எங்கே போயிடுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உரிமை நமக்கு உண்டு அங்கே. அது மாதிரி வந்து கேட்குறாரு, வாராது இருந்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே இல்லைங்களா? நேற்று கூட யோசிச்சார். திருச்செந்தூர் பிள்ளை தமிழில் போற்றி பரிந்து மகிழ்ந்து வர அழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் கலப குருமை முலை வள்ளி கனவா வருக வருகவே. அதனால் கூப்பிட்டா முருகனால் வராமல் இருக்க முடியாதான், ஓடியாந்துடுறான் வந்து அருள் வீரருக்கு. இவர் அதானே சொல்லார், அடியேனை இங்கு ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே அருள் பத்தில் கூப்பிட்டா வரானாங்க சுவாமி. அதனால் எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினேன் அப்படின்னா என் கூடவே இருக்கணும். சுவாமி நம்ம கூடயே இருந்தான் அப்படின்னு சொன்னான். அதானே முக்தி இன்பம், வேற என்ன வேணும்? அவன் இருக்கிறான், நாம் அதை அனுபவிக்கணும். ஏன்னா சிவபுராணத்தை முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவன் உள்ளதான் இருக்கிறான். அதை நாம் எப்போ அனுபவிக்க ஆரம்பிச்சிடுமோ முக்தி இன்பத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அதை தான் முக்தி கலப்பில் உண்பர்கள் கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்தையேன் தனக்கு
வம்பன பழுத்தேன் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது நீ ஏனர். ஐயா இப்போ 2வது பாட்டு பாடுவாங்க. விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினயனேன் உடையமை பொருளே முடைவிடாது அடியேன் மூத்து அறமண்ணாய் விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே வினையினேன் உடையமை பொருளே முடைவிடாது அடியேன் மூத்து அறமண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே கருணை மா கடலே கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே கடவுளே கருணைமா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே எங்கெழுந்து அருளுவது இனியே. விடைவிடாது உகந்த விண்ணவர்கோவே வினயனுடைய மெய்ப்பொருளே. விடைனா இடபவாகணும். விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே. விண்ணவர்னா தேவர்கள், தேவருடைய அரசன். முதல் பாட்டில் உம்பருக்கு அரசேனர். விடைவிடாதுன்னா சுவாமி விடைவால் கருணையினால் விடாது வாகனமாக வச்சிருக்கிறான். ஒரு பொருள். அந்த விடையும் சுவாமி மேலே உள்ள அருளால் அவனை உகந்து அவனை வச்சுக்கிட்டு இருக்குதான். ஏன்னா சுவாமியை தாங்கிற விடையும் எப்படி இருக்குன்னாரு, சுவாமி மாதிரி அது ரொம்ப கருணையாக இருக்குது. ஆனால் தன்னுடைய ரெண்டையும் சொல்லுவார். உகந்த வந்து விடையும் உகந்த கோவே, கோ உகந்த விடை ரெண்டும். அதனால் விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே. உங்களுக்கு யார் சார்னார்? வினயனுடைய மெய்ப்பொருள்னர். தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுறாரு பாருங்க. எஸ், நான் வந்து அந்த எக்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பாண்டியா கிங்டம்னு ஆரம்பிக்கலை. திருவாசகத்தில் எங்கேயுமே நான் வந்து மந்திரியாக இருந்தேன்னு சொல்லவே இல்லையே. வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, வினயனுடைய மெய்ப்பொருளே. ஏன்னா எனக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குனார், நிறைய வினை வச்சுருக்கேன் அவ்வளோதாங்கிறார். வந்து வினயனுடைய, ஆனால் சாமி அப்படின்னாரு மெய்ப்பொருள்னார். வினயனுடைய மெய்ப்பொருளே. அதாவது மெய்ங்கிறது இந்த இடத்துல அதாவது உண்மைங்கிறது அர்த்தம் இல்லை, என்றும் இருக்கின்ற பொருள்னு அர்த்தம். என்றும் அவன் தான் தலைவன். இப்போ இந்த பிரிவில் அவன் தலைவன் இருப்பான், அடுத்த பிரிவில் அப்புறம் யாரோ அப்புறமா ஓட்டு போட்டு பார்த்துக்கலாம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாள். அப்படி கிடையாது. ஏன்னா அவனை எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சதே கிடையாது அவன், இல்லைங்களா? திருச்சாளரில் கூட அப்படி தானே சொல்கிறாரு. திருச்சாளர் முதப்பாட்டு என்னங்க? பூசுவதும் வெந்நீர் பூன்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. அதுக்கு அந்த குழந்தை என்ன பதில் சொல்லிச்சு பாருங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த குழந்தை. அது ஏற்கனவே தாம்பான் இருக்கு, அதுக்கு வாயை பேச முடியல. அதுட்டு போய் இந்த கேள்வி கேட்காரு, நமக்கே பதில் சொல்ல தெரியாது இந்த கேள்விக்கு. அந்த குழந்தை சொல்லுதான், பூசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. இப்படிலாம் பாடுறதுக்கு மன்னிக்கணும். இந்த அதே பாட ஆரம்பிச்சப்பறம் தான் இருக்க தெரிஞ்சுது, நிறுத்தவும் முடியல பாயில். ஏன்னா ஈசானவன் சாழலோ ஏன்னா அவர் இருக்காருன்னு சொன்னால் நல்லா இல்லை, அதனால கொண்டு முடிச்சிட்டேன். ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோன்னர். அவன் தலைமைங்கிறது இயல்பாகவே அவன் தலைமையினர். உங்களை மாதிரி சூட்கேஸ் கொண்டு கொடுத்து பெட்டி வச்சு இதை பண்ணி ஓட்டு போட்டலாம் வந்து தலைவன் இல்லை. எங்கள் தலைவன் வந்து அவன் எப்படி தலைவன்? இயல்பாகவே அவன் தான் வந்து தலைவன். அதாங்க, அதுதான் அப்படியே சொல்கிறாரு. வினயனுடைய மெய்ப்பொருள்னார். என்றைக்குமே வந்து தலைவன் அவன்.
அனாதி பொருள் அவன், கருணையானவன், என்றும் உள்ளவன், மெய்ப்பொருளே முடைவிடாது அடியேன்னார். இப்பப்பா முடைனா நாற்றம்னு அர்த்தம். என்ன நாற்றமா? இந்த உடம்பு ஒரு காலத்தில், ஏன்னா முதல்ல சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா ஊத்தையன்னார், அழுக்கு உடம்புன்னார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இது ஒரு காலத்தில் இந்த உடம்புக்கு மரியாதை அவ்வளோதானே. 2 நாள் குளிக்கலைன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படிதான் அதுக்குள்ள மாயையிலேருந்து வந்தது தானே, அது என்ன பெரிய. ஆனால் சொல்கிறார் முடை விடாது அடியேன் மூத்து. மூப்புங்கிறதும் பார்த்திங்கன்னா அப்படித்தான். ஏன்னா ஒரு காலத்தில் அந்த மூப்புங்கிறதும் ஒரு சிரமத்திற்குள்ளான ஒன்று தான். சித்தியார் ஆசிரியர் சொல்கிறாரு, அந்த வினையை பற்றி பேசிட்டு இருந்தோம் பாருங்க. அந்த மூப்பு என்பது எவ்வாறு அமையப் போகிறது என்பது வினையினால்னாரு. பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடாக 6 முன்கருள் பட்டதுன்னாரு சித்தியார். பேரு இளவு, பேருன்னா நல்ல சிவப்பேரு பெண்ணைக்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்கணும், பெரிய பேர். இப்படியெல்லாம் நான் தினமும் உட்காந்துருக்க முடியாதோ. எனக்கு 50 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு, உங்களுக்கு 60 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு இல்லைங்களா? அப்படி ஒரு பேர் உங்களுக்கு. இது இளவு, ஏதோ ஒரு துன்பங்கள் வருது வாழ்க்கையில். இன்பம், அதுவும் நிறைய அனுபவிச்சுட்ருக்குறோம். பிணி, தலைவலி காய்ச்சல் வருதாஞ்சிருது. அடுத்தால ஒன்று சொன்னார், மூப்புன்னார். ஏன்னா மூப்பு என்பதுவும் ஆமாம் இல்லைங்களா, முடி கற்பாக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனவுடனே இந்த மாதிரி ஆயிடுது. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த மாதிரி ஆயிடுது. இல்லை மூப்பு தானே. எங்களை மாதிரி சின்ன குழந்தைகள் இப்படி கற்பாக இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுதுன்னு வச்சுக்கோங்க, வெள்ளையாயிரும். அதோட வயசாகிடுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இல்லை அதேமாரி ஆகிடும். ஏன்னா மூப்பு இல்லைங்களா? எனக்கு நமக்கு மூப்பு வராது. அது நாங்கள் வராது. ஏன் தெரியுமா? சுவாமியை சார்ந்து நிற்க வரைக்கும் யாருக்குமே மூப்பு வராது. ஏன்னா அவனுக்கு மூப்பே கிடையாது. குலகன்கிறார். குலகா கோல மறையோனே கோனே என்னை குலைத்தாயேங்கிறார்ல. குலகன் அப்படின்னா இளைஞன், அழகன் அர்த்தம். தட்சிணாமூர்த்தி கோலமான் என்ன பாடங்கள் திருவிழாப்பணத்தில் சொல்கிறாரு. தட்சிணாமூர்த்தி கோலத்திலிருந்து அவன் பாடம் நடத்தும்போது அவன் எப்படி இருந்தானா? 16 வயது பாலகனாக இருந்தானா. நீங்கள் கீழே 4 வெள்ளை தாடி வச்சு அதுதான் படம் கேட்டுருக்கு. அதுதான் வயசானதாக இருக்கும். சனாதி முனிவர்லாம் பாருங்கள், தாடி இவ்வளோ காலத்துக்கு இருக்கும், எல்லாம் வயசாச்சு, ஓல்டு கேஸு. ஆனால் நம்மளால் 4 டீச்சர் எப்படி இருப்பான் பாருங்க, எங்கே இருப்பான்? நித்த மணாளன், நிரம்ப அழகியன் இல்லைங்களா? நீங்கள் கல்யாண ஆல்பத்தில் இப்படி எடுத்து பார்த்தா பையன் இது யாருங்கிறான் நம்மளை. ஏன்னா அவ்வளோ வித்தியாசமாயிட்டு. சேனலில் பார்த்தா இப்படி கூட இருந்திருக்கமானலாம் தோணுது இல்லைங்களா? ஆமாம், அவங்க நினச்சி பார்க்கங்க, அதை ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? ஆனால் சுவாமி கல்யாண ஆல்பத்தில் இருந்த மாதிரி எப்பவும் இருக்கானா? நித்த மணாளன் நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே எண்ணம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு அழகு அடியார் பெருமகளில் சுந்தரர் பெருமானது. அவர் அப்படியே ஆமாம், சுந்தரர் சுந்தரரையும் நித்த மணாளனாகத்தான் இருக்கிற மாதிரி தான் சிவஞான சுவாமி பார்க்குறாரு. அவர் ஒரு மனத்தை சிதவி செய்து வல்வளக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டு இருமணத்தை கொண்டொருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமன சீர்திருத்தொண்ட தொகை விரித்த பெருமான் திருமண கோல பெருமான்னர். எப்போவுமே அந்த திருமண கோலத்தில் தான் இருக்கிறான். இப்போ இந்த காலத்தில் சொல்ல மாதிரி வந்தாலும் BMW தான் இறங்குவான் போல. ஆள் அப்படி தான் இருந்திருக்காரு சுந்தரில். சுந்தரம் நினச்சாலும் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஐயா அப்பான்லாம் போனதே கிடையாது. ஏய் அப்படியே சாமிகிட்டே ஏஎம் பெருமான் இல்லைங்களா? ஆயம்பேடை அடையும் சோலை இதுவே ஆமாறு உமக்காட்பட்டு இருக்கு. ஏய் எம்பெருமான் மாயம் காட்டி பிறவி காட்டி மரவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. அதனால் சொல்லும்போது என்ன சொல்லாரு? முடை விடாது அடியேன் மூத்து அப்படின்னா ஒரு காலத்தில் மூத்து இல்லைங்களா? நீங்கள் உண்மையாக பாருங்க, ஒரு 40 வயசுக்கு மதிப்பு இருக்கும், 50 வயசுக்கு மதிப்பு இருக்கும். ஒரு 75 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட தாத்தா இப்போ பஸ்ஸில் வராட்டா என்ன அப்படின்னு கேட்குறான் பஸ்காரன். ஏன்னா அவனுக்காக பஸ் ரொம்ப நேரம் நிற்குது ஏறுறதுக்காக அப்படின்னு உள்ளே இருக்கவங்களாம் எரிச்சல் ஆகிறான். அவங்க காலைல ஆஃபீஸுக்கு போகணும், அவனுக்கு இருக்க பிரச்சனை. ஆஃபீஸ் தாத்தாக்கா பஸ் நின்றுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த பஸ் நின்றுனா நம்ம ஊர் ஜாம், டிராஃபிக் ஜாம், பின்னாடி 4 பஸ் நிற்கி. தாத்தா எங்கேயா போகிறாரு இப்போ காலையில், இப்போ எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டார் அப்படிங்கிறான் பாவம். ஏன்னா இது எதுக்கு? மூப்பு. முன்னாடி இருந்தாலும் ஓடி ஆடி பஸ் ஏறினவர் தான். இப்போ 75 வயசு ஆச்சான்.
நீங்கள் வீட்டிலே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மதிப்பு எப்படி இருக்கு அதோட விட்டுருந்தேன். அகத்தில் பெண்டிகள் நான் ஒன்று சொன்னால் அலையில் போ குருடா என தெரியன், முகத்தில் கண்ணிழந்து எங்கன வாழ்கிறேன் சுந்தரர் காட்டின. அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? உங்களை மாதிரி கவர்மெண்ட் பென்ஷன் வந்தால் நிலைமை வேறு. நான் சொல்லுது ப்ரைவேட் கம்பெனியில் ரிட்டையர் ஆனால் சொன்னேன். இப்போ எங்கள் கதி இல்லைங்க, பேசவே விடாது நம்ம கதையெல்லாம். ஆமாம், அந்த மூப்பை அதை சொல்கிறாரு பாருங்க. அதை இன்னொரு இடத்துல அந்த மூப்பை ரொம்ப வருத்தப்படுத்துறாரு. அதாவது கண்ணீர் ஒரு வச்சுட்டார். நோயுற்று மூத்து நான் நுந்துகின்றா எங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பேன். நோயுற்று நான் மூத்து நான் நுந்துகின்றாய் இங்கிருந்துனர். அந்த நுந்துகன்றுங்கிற ஒரு சொல்லுக்கே, அதாவது திருவாசகம் படித்து ஒருத்தன் அழலைன்னு வச்சுக்கிங்களேன், அது அவனை மனசு இதில் சேர்க்கப்படாது, வேறு இதெல்லாம் தான் கொண்டு வைக்கணும். அப்படியே ஆளுக்கு கூட வந்து இந்த நுந்துகன்றுங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு கொடுத்தா போகிறோம், அழுதுருவான். ஏன்னா நுந்துகன்றுன்னா சில உரையாசிரியர் எழுதுனாங்க, நுந்துகன்னா தாயினாலேயும் தவிர்க்கப்பட்ட கன்றாம்னு எழுதினாங்க. அப்படி ஒரு கன்று இருக்கிறது ரொம்ப கடினம். தாயினாலேயே தவிர்க்கப்பட்ட கன்றுன்னு அதான் நுந்துகன்றான். ஆனால் இவர் என்ன எழுதுகிறாரு, அதே ஒரு அருமையான நிகழ்வு. உவேசாவுனுடைய ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெருங்கவிஞர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடல் எழுதுறதுக்காக தமிழில் வார்த்தைகள்லாம் வந்து காத்து நிற்குமா, என்ன போட்டுக்கோன்னு வந்து அடுத்தால சான்ஸ் தரேன்னு சொல்லுவாராம். அது அப்படி அதை பெருமையாக சொல்லுவாங்க அவரை. 16வது பட்டம் காலம், இந்த 16வது பட்டம் குருமாசனானங்கள் வந்து தமிழ்லேயும் சரி வடமொழிலையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி அவங்க அப்படி வந்து ஒரு ரொம்ப புலமை. அவங்க 12 வயசில் இளையப்பட்டமாகி 16 வயசில் பட்டத்துக்கே வந்தவங்க. வந்து மேலகரம் அவங்க தென்காசி பேர் மேலே சுப்பிரமணிய தேசியமூர்த்திகள்னு. அவங்களுக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம். அவங்க இப்போ காலத்தில் பட்டத்தில் இருந்தபோது இருந்தாங்க ஆதீன வித்வான். அப்புறம் நைட்டு 8:45 நமசிவாமத்தில் பூஜை முடிஞ்ச உடனே அநேகமாக எல்லோரும் போயிடுவாங்க. இவங்க சீட்டுக்கு வந்து சன்னிதானத்தில் யாரையும் தமிழ் ஆசிரியர்கள் அல்லது தமிழில் அல்லது வடமொழியில் சான்ஸ்கிரிட்டில் இது பண்ணக்கூடிய வித்வான்கள் யாராக இருந்தால் அவங்களோட பேசிகிட்டு இருப்பாங்களாம். ராத்திரி 11 மணி 11:30 மணி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ சொல்லுவாங்களாம் பெருங்கவிஞர்கிட்ட, மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட, பிள்ளைவாள் நீங்கள் காத்துட்ருக்காதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாச்சு. ஏன்னா வந்து மடத்தில் ஒரு பாரம்பரியம், சன்னிதானத்தில் சீட்டில் இருக்காங்கன்னா அப்புறம் முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதனால் பிள்ளைவாள் நீங்கள் எனக்காக காத்திருக்காதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்கன்னு. இவங்க அவ்வளோ வயோதிகத்துலேயும் வெளியே உட்காந்துருப்பாங்களாம், போக மாட்டாங்களாம். சன்னிதானந்தம் சீட்லேருந்து எந்திரிச்சு போனால் போவாங்களாம். அப்போது யாரையும் 2 பேர் சன்னிதானத்தை பார்க்க ராத்திரி 10:30 மணிக்கு வருவாங்களாம். பார்க்க முடியும். சாமி மேலே ஏதாவது ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், நான் எழுதியிருக்கேன்னு கொண்டு சன்னிதானத்தில் வாசித்து காமிச்சா உடனே வந்து ஒரு 500 1000 தூக்கி கொடுத்துருமா. அப்போவே நான் சொல்கிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் மேலே அல்லது வடமொழி ரெண்டுலேயுமே அந்த மொழி மேலே அவ்வளோ ஒரு விருப்பம், பக்தி. அதனால் அந்த மாதிரி நான் சாமி மேலே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னு சொன்னால் இதில் என்ன மாதிரி பாட்டெலாம் எழுத தெரியாத அனுபவம் வந்து பிள்ளை வாழ்கிட்ட சாமியை பார்க்க போகணும், ஒரு பாட்டு எழுதி. உடனே இவர் வந்து எழுதியிருந்தா உடனே இந்த போ வச்சுக்கோ, இவன் அவங்க கொண்டு போய் வாசிக்கிறது. உடனே வந்து இந்தா அப்படின்னு சாமி கொடுப்பாங்களாம். இதில் என்ன வேடிக்கைன்னா இது சுவாமிக்கு தெரியுமா, அதான் சிரிப்பு. மறுநாள் காலையில் சுவாமி வந்து பிள்ளைவாள்கிட்ட, என்ன பிள்ளைவாள் நேற்று ராத்திரி 11:30 மணி ஆகிடுது போல் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படிம்பாங்களாம். ஏன்னா இவங்க தமிழை அவங்க அவ்வளவு ரசிச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட கடைசியாக வயசாகி கூட உவேசா கூடயே இருந்தார். அந்த உயிர் பிரியிறப்ப கூட உவேசா கூட தான் இருந்தார். அப்போ உவேசா ஒன்று கேட்டாராம், இவ்வளவோ படிச்சுட்டோம், நீங்களும் சொல்லி கொடுத்தீங்க, நானும் எல்லாம் பண்ணேன், ஆனால் மாணிக்கவாசகர் அந்த நுந்துகன்றுன்னு ஒன்று சொல்கிறாரு, அதுதான் எனக்கு புரியலை அப்படின்னார். நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து
யாருக்கும் பயப்படாமல் போயிடுத்துன்னா நொந்துகன்றோன்னு பேர் அப்படின்னு உயிரை விட்டாராம். சொல்றார், மூத்து நான் நோயுற்று மூத்து நான் நொந்துகன்றாய் எங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமல்லாம். ஏன்னா நாயிட்ட ஒரு செல்வம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, நாய் கிடச்சி தேங்க முடியும் மாதிரிம்பாங்க வந்து அதுவும் பயன்படுத்தாது. அது மாதிரி ஒரு இந்த முக்தி என்பதை எனக்கு கொடுத்தானே எனக்கு என்ன தெரியும், நான் அதை வச்சு என்ன செய்வேன் அப்படின்னு. என்னால் அறியா பதம் தந்தாய் நான் அது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை என்பர் பின்னாடி ஆனந்த மாலையில். ஆனால் அதை அப்படியே சொல்கிறார், நோயுற்று மூத்து நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்று செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து ஆண்டு கொண்ட தன்கருணை. சுவாமி அப்பமும் விடாமல் கூட இருக்கிறானா. ஏன்னா உண்மையிலே நீங்கள் நல்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா வயசான பெரியவங்களாம் இருக்கிறோம். மூப்புன்னு ஒன்று வந்து ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அப்போ என்ன ஆகும்னா தனிமைன்னு ஒன்று வரும். அன்னைக்கு யார் கூட இருக்க போகிறான்னா சுவாமி தான் இருக்க போகிறான். ஏன்னா இன்றைக்கி மகன் கூட இருப்பா, மருமக கூட இருப்பா, பேரன் இருப்பா, அப்படிலாம் நினைக்கவே முடியாது. அவங்களாம் தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நேரம்லாம் ஓடிட்டுருக்குறாங்க இல்லைங்களா. யாருக்கு உங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கும் இல்லை. அப்போ யார் கூட இருப்பான்னாரு, தாயுற்று வந்து ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கூத்தும். சுவாமி தான் அதை சொல்கிறார், முடைவிடாது அடியேன் மூத்து அற மன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து. மன்னாயின்ட்டு இருந்த உடம்பை கடைசியில் எங்கே போகுதுன்னார் முன்னு தான். அந்த முழு புழு குரம்பையில் கிடந்து இப்படியே கிடந்து நான் போயிடாத வண்ணம் என்னை தடுத்து ஆட்கொண்ட கடைபடா வண்ணம். கடைபடான்னா இப்படி கீழே போயிருக்க வேண்டியவன் பின்னாடி அச்சபயத்தை அதை சொல்ல அப்படியே பயன்படுத்துகிறார். மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை என்னமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ணவெந்நீர் அணிவித்து தூணறிய சேருமன்னன். மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை. இவ்வளோ பேர் பாண்டி நாட்டில் மந்திரியாக இருந்தவர்கள் பேர் லிஸ்ட்டில் நமக்கு இப்போ இருக்கவா செய்யுது. பிறந்தான் இருந்தான் மந்திரியாக இருந்தான் செத்தான் போ லிஸ்ட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி இல்லாமல் மாணிக்கவாசகர்னு ஒருத்தரை 21ஆம் நூற்றாண்டில் வந்து ரிஷிகேஷில் வச்சு பேசுகிற மாதிரி சாமி வச்சிருக்கிறான்னா அதுதான் அவனுடைய கருணை. அதான் சொல்றார், முழு புழு குரம்பையில் முழு முடைவிடாத அடியேன் மூத்தர மன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைவிடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே. அதுக்கெல்லாம் ஏன்ட்ட என்ன தகுதியும் இல்லை, அவனுடைய கருணை தாங்கிறதுனால கருணைமா கடலேன்ட்ட. ஏன்ட்ட ஏதோ ஒரு தகுதி இருந்து அதனால் நான் வந்து முழுக்க முழுக்க அவனுடைய கருணை. அதனால் கடைவிடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன்னர். வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது அதுதான். நமக்கு மாணிக்கவாசகர் தர மெசேஜ் அதுதான். இடைவிடாது உன்னை பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் இரவும் பகலும் வணங்குவன். முதல் பாட்டில் இப்படி தானே ஆரம்பிக்கிறார். குற்றாயினவாறு விளக்குகளில் உடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அந்த வழிபாடுங்கிறது அப்படி இருக்கணுமா. சிவபிராச சாஸ்திரத்தில் காப்புச்சிவிலே சொல்கிறார், ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவேனர். டாக்டர்மா உங்களுக்காக தான் சொன்னேன். வினைங்கிறது ஒன்று நமக்கு வரணும்னு நினைக்க கூட அது ஓடி போயிருமா. விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை நாளும் மலர் கொண்டு வழிபாடு செஞ்சேன். தினம் வழிபாடு செய்யணும். விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் போவேன், சங்கட சதுர்த்திக்கு மட்டும் குளக்கட்டை திம்பேன்னு இருந்தால் கிடையாது. தினம் வழிபாடு செய்யணுமா. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பெரானுடைய கோயில் புக்கு நேற்று ஐயா பாடினாங்க. கோயிலுக்கு வழிபாடுக்கு எப்போ வரணும்னாரு, மார்கழி மாதம் போவேன் சார், பிறந்த நாளுக்கு போவேன், கல்யாண நாளுக்கு போவேன், அப்படிலாம் இல்லை. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அது எப்போ வரணுங்கிறாரு, புலர்வதன் முன் எந்திரிக்கிறது இல்லையா சுவாமி, இல்லைங்களா? போய் வழிபாடு சேர்ந்த அதான் சொல்கிறார், இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்து அருள்வது இனியே. மூணாவது பாட்டு முடிஞ்சிட்டு உடனே ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம், அப்புறம் வேணால் கண்டினியூ பண்ணோம். 4 மணி தானங்க டீ? இல்லை, நான் அதில் கரெக்டாக இருக்கிறேன். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, அன்பினில் விளைந்த ஆரமுதே,
பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே இனியே அம்மையே அப்பா இல்லை, ரொம்ப உருக்கமான பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. அம்மையே அப்பா அதே இவங்கள மாதிரி ஆட்கள் பாடினா தான் அந்த உருக்கம் என்ன தெரியுது இல்லைங்களா? ஆமாம், நம்ம பாடணும், பாடுறது நம்ம மேலே, நம்ம பாடுறதே கஷ்டப்பை பார்த்து சில பேருக்கு உருக்கம் வருது. நீ பாராட்டா பரவாயில்ல தம்பி அப்படிங்கிறாங்க. அது ஒரு உருக்கம் வந்து நான் கூட அந்த மெய்தான் நம்பின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினேன். அந்த பாட்டை நல்லா பாடினா கண்ணீர் வந்துடும். என் குருநாதர் சொன்னாப்ல, நீ பாடினதுலேயே எனக்கு கண்ணீர் வந்துட்டு போதும். அது மாதிரி இந்த மையே அப்பா உப்பிலா மணியேங்கும் பொழுது அந்த ஊருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தான் வரும். கண்ணீர் வர வைக்கிறது யார் வேணுமோ வர வைக்கலாம், ஆனால் நகைச்சுவை வர வைக்கிறது எல்லாராலையும் முடியாது. அம்மையே அப்பா ஒப்பிலா, அம்மையே அப்பாங்கிற அந்த சொல்லே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அல்லது மிகப்பெரிய ஒரு உறவு எதுன்னா அம்மா அப்பாவும். ஆமாம், தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அப்பா, உடலை வந்து தாங்கி பிடிச்ச அம்மா இல்லைங்களா, ரெண்டும் தான். அதனால் முதல்ல சுவாமி எப்படி சொல்லிட்டாரு, சுவாமியை எடுத்த உடனே மாமாவா மாமியே அப்படிலாம் சொல்லல, அம்மையே அப்பான்னார். ஆனால் மாமா மாமியாவும் சொல்லிட்டு போயிட்டார் இல்லைங்களா. அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் முன்பொருளும் நீ. நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன் திருவிழாப்பானதில். ஆமாம், ஏன்னா சுவாமியை தவிர அவங்க எதையுமே பார்க்கல. அதனால் எப்படி பார்த்தாங்கன்னா, அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஆசிரியனாகவும் சரி அவங்க வந்து சுவாமியை தான் பார்த்துருக்காங்க, எல்லாமே சுவாமி தான். அதனால் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியேனார். மணின்னா வந்து தங்கம். பொதுவாக தங்கத்துக்கு இணையாக வேறு எதுவும் வந்து கிடையாது. வேறு மெட்டல்லாம் ஏதோ ஒன்று சொல்லலாம், தங்கம்னாலே தங்கம் தான். தங்கம் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், ரொம்ப ஒரு சிறந்து விளங்குற பொருளை தங்கம் சார் நீங்கள் தங்கமாக பாடுறாரு அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி தங்கம்னாலே உயர்வு தான். அவன் அதுலேயும் என்ன சொல்கிறாரு, ஒப்பிலாமணிங்கிறாரு. அப்போ ஒப்பு உள்ளது ஒன்று ஏதோ இருக்கிற மாதிரி ஒப்பிலாமணி அப்படின்னா என்ன, அவ்வளோ உயர்வு காட்டுறதுக்காக. ஏன்னா தங்கத்துலேயும் 6-7 வகை இருக்கா. ஆடகச்சீர் மணிக்கொன்றே இடையரா அன்பு உனக்கு. அந்த ஆடகச்சீர்னு, ஆடகம்ங்கிறது ஒரு வகை தங்கம் உண்டு. தனமணி சார் ஒரே எழுதுகிறார், ஆடகம் என்பது 4 வகை தங்கத்தில் ஒன்றுங்கிறார். வந்து 4 விதமான தங்கம் ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு அதை பற்றி தெரில வந்து. அதனால் அது சொல்கிறாரு. அப்போ மணினாலே தங்கம்னா அதுலேயும் இவர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறக்கா என்ன பண்ணுறாரு, இந்த கடையில் உள்ள தங்கம் கூட ஏதாவது 1-2 கூட குறைய இருக்கலாம், இது ஒப்புயர்வற்ற தங்கம். அதனால் ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. பா சுவாமியை என்ன சொல்லிட்டார் பாருங்க. அப்படி தங்கத்துக்கே ஒப்பிட முடியாத ஒரு பொருள் அப்படின்னா சார், அப்போ நம்மளாலாம் விலைக்கு வாங்க முடியாது. இப்போமே 4800 வாங்குறான் ஒரு கிராமு. ஒரு 1/2 கிலோ கொடுங்கன்னு தெரியாமல் கத்திரிக்காய் மாதிரி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, போய் நீங்க வாங்கலாம் ஐயா, நீங்க எங்க நிலைமையில சொல்லுங்க. அவன் என்ன சொல்றா, போட்டுற வேண்டி தானே அப்படிங்கிறாப்புல வந்து இல்லைங்களா.
வாங்குற ஆள் அதுதானே, அதனால் சரி, அதனால் வாங்கலாம். ஆமாம், வந்து இனிமேலாவது வாங்கணும் அப்படி ரிஷிகேஷ் வச்சு வாழ்த்துவோம், எல்லாருமே அவங்கள வாழ்த்துறோம், அப்படி இருக்கட்டுமே. ஆமாம் ஆமாம். ஆனால் திருமுறை பாடுற வாய்க்கு சுவாமி கொடுப்பான், அதில் சந்தேகமே இல்லை. அதுக்கு அவரோட கைத்தட்டலாம், என்னமோ போட்டு அவர் பாடினா மட்டும் உடனே டப்பா டப்பான்னு கைத்தட்டுறீங்க. நான் வந்து சொல்லி கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பையன் சரி உற்சாகப்படுத்த நம்ம கைத்தட்டுவோம் அப்படின்னு தட்டலாம்ல. இல்லை அது ஏன் இப்போ கைத்தட்ட சொன்னா, பின்னாடிலாம் சில பேர் எப்போ டீ வரும் இப்படி ஆயிட்டாங்க, கைத்தட்டணும், ஓ டீ வந்துட்டே அப்படின்னு. இப்போ தான் சில முடிச்சு எங்கே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. வந்து அன்பினில் விளைந்த ஆரம்பம் சுவாமி எதில் விளைஞ்சார். இப்போ நம்ம இது சொல்ல பார்த்தீங்களா சார், நல்ல மரத்தில் விளைஞ்ச பழம் சார் அப்படிமோ. அந்த விளைச்சல் எங்கேருந்து வந்து தான் சுவாமி இவருடைய விளைச்சல் அன்பில் வந்ததான். அதனால் அந்த அன்பில் வந்ததுனால அதில் ஒரு மாதம் இருக்காது. ஏன்னா பொதுவாக அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அதனால் அன்பு என்பதை ஒரு அன்பினில் விளைந்த அமுதேனர். அமுதம் தேவர்களுக்கே உரித்தானது. அமுதம் போலன்னா அந்த உயர்வு இந்த உலகத்தில் வச்சு எந்த பொருளாய் வந்து அதற்கு ஒப்பா சொல்ல முடியாது. அதனால் சுவாமி அப்படிப்பட்டவன். அதனால் அன்பினில் விளைந்தன்னு சொல்லிட்டு நமக்கு புரியறதுக்காக, ஆனால் அந்த பொருள் அமுதம் போன்றதுன்ட்டு. அன்பினில் விளைந்த ஆரமுதே நம்ம நிலைமை அவரை சொல்கிறார். அவரை சொல்லுது இப்போ என்ன மாதிரி ஆளுக்காக சொல்லுது, பொய்மையே பெருக்கி. என்னடா செஞ்சீங்க இவ்வளோ நாள்னாரு, பொய்மையே பெருக்கினேன். 50 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த பொய்யான உலகத்திலிருந்து இந்த பொய்யவே மெய் என்று சொல்லிட்டு என்னதாமோ நீ சேர்த்தேன். நீ என்னென்ன சேர்த்ததை விட பொய் பொருள் தான். வீடு வாங்கியிருக்கிறேன், கார் வாங்கியிருக்கிறேன், நகை வாங்கியிருக்கிறேன், எல்லாம் வந்து என்ன பொருள்னாரு, பொய் பொருள். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும்னர். எப்போ பொய்யான காரியத்தில் காலையில் நேற்று ஐயா பாடும்போது சொன்னார், களவுபடாததோர் காலம்னர். அப்புறம் சமையல் திருமுறைகளை பாடுறதும் சுவாமியை சிந்திக்கக்கூடிய காலம் வந்து வரவு தரும் காலம். அதை தவிர்த்து உலகில் இன்பங்களில் செய்கிற காலமெல்லாம் செலவு செய்கிற காலம். அதுதான் களவுபடாததோர் காலம் அப்படின்னார் மாதர் பிறை கண்ணியனை பதியத்தை சொல்வார். அது மாதிரி இங்கே வந்து பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும்பர். திருவெம்பாவையில் சொல்லும் பொழுது ஒரு செய்தியை நமக்கு சொல்வார். ஒல்லி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. ஏன்னா வெற்றியாளர்கள் பாருங்க தூக்கத்தை வென்றிருப்பார்கள். நீங்கள் பெரிய பெரிய இதை வாங்கினா, நோபல் பரிசு வாங்கினா, நீ அவன்கிட்ட கேளுங்க, நான் ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுது ஆளார். இருக்கவே மாட்டான். வெற்றியாளர்கள் வந்து தூங்க மாட்டான். ஜார்ஜ் எம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் மோட்டார்ஸினுடைய சிஇஓ, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனான். அது ரிட்டையரில் ஜி மோட்டார்ஸ் தான் ரிசைன் பண்ணான் அந்த ஆள். சரிங்களா, ஜென்ரல் மோட்டார்ஸுடைய வேர்ல்டு வைடு சிஇஓ அந்த ஆள். அவன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தான், தன்னுடைய வெற்றிக்கு காரணம் வந்து நான் ஒரு வாரத்திற்கு 100 மணி நேரம் வேலை செய்கிறேன்னு போட்டிருந்தான். ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம்னா யோசிச்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து வேலை வைப்பான்னு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா 7 நாள். அப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து. இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரமுடைய எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுக்கு அந்த நாட்டிலலாம் 5 நாள் தான் வேலை வைப்பாங்க. சனி ஞாயிறு வேலை வைக்க மாட்டாங்க. இவன் சனிக்கிழமை வேலை வைக்கான்னு வச்சுக்கிட்டா கூட என்ன கணக்கு வருது பாருங்கள். 6 நாள் வேலை பார்த்தா கூட 6, 16, 90, கிட்டத்தட்ட 16, 17 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதனால தான் சிஓ மேலே உட்காந்துருக்கிறான். காலையில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருப்பான், மத்தியானம் பாரிஸில் இருப்பான், சாயங்காலம் யூகேல இருப்பான் அந்த ஆள் வந்து. அப்படி பறந்து இப்போ அந்த கம்பெனிக்கு அவ்வளோ பெரிய சிஓ ஜார்ஜ் எம்லெட் அப்படின்ட்டு. எய்க் சொல்ல வந்தேன்னா, சார் உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் தூங்கலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடம்பு போயிரும்லான்னார். வேலை போயிரும் இப்போ நல்ல மேலே வந்து. அதனால் வந்து அது சொல்கிறார் அவர், கண்ணை துயின்று அவமே கால். சென்னைக்கு டாக்டர் தொழிலெல்லாம் இருக்கிறாங்க. ராத்திரி 8 மணிக்கு மேலே வராதிங்க சார், வயிற்று வலிக்குங்க, அப்படியே இருங்க, காலையில் வாங்க மருந்து தரேன் பாருங்கள் உங்களுக்கு நான் வச்சுக்கோங்க. நான் அவனுக்கும் சங்கடம் இருக்குல்ல. ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க, 11:45 ஒருத்தன் கதவு தட்டு தான். பாருங்க வந்து தானே ஆகணும். கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, காலையில் வந்துடுதான் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லையே இதில் என்ன வெடிக்கன்னா 50 கேஸுக்கு அப்படி வந்து பார்ப்பாங்க. ஒரு கேஸுக்கு வந்து வர முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த பேஷண்ட்டு அவங்க கூட இருக்கிறவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா இயல்பு அவங்க சைடில் அவங்களுக்கு. அப்போ பாருங்கள், அந்த தொழிலில்
எந்த ஒரு டாக்டர் ராவும் பகலும் ஆட்களை பார்க்கணும்னா அவன் தான் சிறந்த டாக்டர்னு பேர் வாங்குவான். இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, சார் அவர் ராத்திரி 9 மணிக்கு மேலே வரமாட்டார் சார், அங்கே போகாதீங்க அப்படின்றாங்க இல்லைங்களா. அதான் வந்து சொல்கிறாரு, உடைவிடா சரி பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன்னப்பா. புழுத்தலை புலையனேன்னா அதாவது இந்த இடத்துல புழுத்தலை புலையனேன்னு நாயை சொல்ல, நாய் தான் புழுத்தலை நாயும்பாங்க. இந்த இடத்த உடம்புல இதாகி புழு இருக்கு அந்த நாயம் வந்து அது என்ன பண்ணுமா, அந்த புழுவினுடைய ஒரு இம்சையினால் மீண்டும் மீண்டும் நாய் அதையே சொரிஞ்சு அந்த புண்ணு ஆறவே ஆறாதான். அது மாதிரி இந்த உலகில் என்பதுக்குள்ளே திரும்ப திரும்ப நான் உள்ளே போய் என்னால் வெளியே வர முடியலைங்கிறார். இப்படி சொல்கிறாரு உலகில் என்பது. இதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஜி போப்பு டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது இந்த புழுத்தலை புலைங்கிற நாய்க்கு டாக்னு அவன் எழுதலை, அவன் கர்ன்னு எழுதுறான், சியூஆர் கர். ஜி போப்போட டிரான்ஸ்லேஷனில் இந்த சின்ன டிக்ஷனரிலாம் பற்றி சியூஆர் கர்னா உன்னையும் காண மாட்டேங்குது. ஆக்ஸ்ஃபோர்டில் போய் பார்த்தா சியூஆர்னா த டாக் ஆஃப் லோ ப்ரீடு குவாலிட்டிங்கிறான். அதாவது நம்ம ஊரில் உள்ள சொரி நாயின்னு அர்த்தம். வெறி நாயா சொரி நாய். ஆமாம், இனிமேல் நம்ம வச்சே தான் பேர் எழுது, எந்த நாயோ அது. ஆமாம், அதாவது இதான் இப்படி எழுதுறான். அப்போ ஜியு போப்பு எவ்வளோ உணர்ந்து எழுதுறான் பாருங்கள். புழுத்தலை புலையன்களுக்கு கர் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டான். அந்த கர்னா என்னென்னு தெரியலன்னு கர்னு தேடினா கடைசியில் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் போய் பார்த்தா த டாக் ஆஃப் லோ ப்ரீட் குவாலிட்டி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப நாய்கள்லேயே ரொம்ப கிளான ஒன்று சொரி நாய். தன்னை எப்படி கீழே இறக்குறாரு பாருங்க. அடாடாடா மாணிக்கவாசகர் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு என்ன கொடுத்தான்னாரு, செம்மையே ஆய சிவபதம் கொடுத்தான்னார். நான் ஏன் இருக்கேன், யாவர்க்கும் மேலா அளவிலா சிறுடையான் யாவர்க்கும் கேளாமல். அந்த மாதிரி ஆயனான் மறையவனும் நீயே அதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாயன் ஆயினேன்பர். அது மாதிரி நான் இங்கே கீழே புழுத்தலை புலையன் ரோட்டில் வந்து சொரினாய், அதாவது ஒரு அல்சேஷன் டாக் அது இதுன்னா கூட அவர் பெருமையாக ரோட்டில் போகும் கூட இல்லைங்களா, கூட எழுத்துகிட்டே போவான். என்னங்க காரில் போகும். ஆமாம், அதுக்கு பிஸ்கட்டுக்கே மாதம் 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க வந்து. ஆமாம், அதை விட்டு வேலைக்காரிக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்காங்க வந்து. அதனால் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிலர். அப்படி நான் கீழே இருந்த எனக்கு எனக்கு ஏதோ ஒரு தகுதி இருந்தது, நான் கொஞ்சம் இருணைப்புலாம் வந்துட்டுது, அவன் மலைபரிப்பா மட்டும் கொடுத்து உடனே நான் கூட்டு போயிட்டேன் அப்படிலாம் சொல்ல. நான் யாரா சார்னாரு, இந்த உலகில் எந்த அந்த புழு மேலே திரும்ப திரும்ப சொரிஞ்சு புண்ணு பெருசாக்குற மாதிரி இந்த உலகிலம்பத்துக்கு உள்ளே போய் இதை விட்டு வெளியே வராமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு எங்கே கொண்டு வச்சான்னாரு, தூக்கி கொண்டு உங்களை சிவபதத்தில் கொண்டு, அதுவும் செம்மையே ஆய சிவபதம்னார். செம்மையே ஆய அப்படின்னா அதுக்கு இணையா வேறு எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். செம்மைனா சிறப்புன்னு அர்த்தம். சிறப்பே ஆக உள்ள செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன் அப்படித்தானே. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு சொல்ல எப்படி எழுதினா, போன வார்த்தை என்ன போட்டார், இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தனர். இந்த இடத்துல இம்மையே உன்னை சிக்கனை, இந்த பிறவியில் எப்பவுமே பிடிச்சது தான் அங்கே கூட்டு போகிறதுக்கு உதவியாக போச்சுங்க. ஏன்னா சில பேர் நம்ம என்ன சொல்கிறோம், வயசுனா அப்போ தானே இது 60க்கு மேலே படிக்கலாம், மூடி வைங்க சார் காப்பி குடிக்க போவோம் அப்படிங்கிறாரு. சொன்னோன்னு மூடி வச்சுட்டாரு அந்த. ஆமாம் இல்லை, அப்படி இல்லை. இம்மையே உன்னை சிக்கனை பிடித்த நீங்கள் அருமையான பாட்டு. அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. மணி 4:10 ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கலாமா? நீங்கள் சொல்கிறதா இல்லை, அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் எவ்வளோ திருவாசகமோ அவ்வளோதான் எங்கள் கணக்கு. ஆனவமலமா யாருக்கு? அம்மா தான் கேட்பாங்கன்னு சொன்னீங்க. ஆணவமலை என்னாச்சுன்னு. இல்லை, திருவாசகத்தில் உள்ள ஆனவமலம் கரைஞ்சிட்டு வராமலே போயிடுது. நீங்கள் கூட மாணவன்